இந்த பெருமாளோட சிறப்பு என்னவென்றால், இந்த பெருமாள் இடுப்புல கத்தி வச்சிருப்பார். இந்த வீடியோல வேட்டை வெங்கட்ராய பெருமாள் பற்றி தான் பார்க்க போறோம். இது எங்க இருக்கு என்னன்றது டீட்டெயிலா குருக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீலாச்சல நிவாசாய நித்தாய பரமாத்மனே பலபத்ரே சுபத்ராபியாம் ஜெகநாதாய தீனமா. கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள வேட்டை வெங்கட்ராய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேட்டை வெங்கட்ராய பெருமாள் கோயில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த பெருமாளோட சிறப்பு என்னவென்றால், இந்த பெருமாள் இடுப்புல கத்தி வச்சிருப்பார். இந்த பெருமாளுடைய வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பெருமாள் திருப்பதி பெருமாள். அவரு வேட்டைக்கு வந்த ஸ்தலம் தான் இந்த மேல்பட்டாம்பாக்கம். எப்படின்னா, இந்த கிராமத்துல ஒரு ஏழை பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. குடிசை வீடு கட்டி ஒரு ஏழை பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க திருப்பதி பெருமாள் மேல அளவற்ற பக்தி. அவங்க எப்படி தினமும் அவருக்கு சேவை செய்யறாங்க. ஒரு தடவை அந்த அம்மா கனவுல போயிட்டு பெருமாள் சொல்லியிருக்காரு, நாளைக்கு உங்க ஊருக்கு தான் நான் வேட்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு. கனவு எழுதி எழுந்தப்ப அந்த அம்மா ஊர் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இது மாதிரி பெருமாள் கனவுல வந்தாரு, இந்த ஸ்தலத்துல வேட்டைக்கு வருவாராம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்க எல்லாரும் இந்த ஸ்தலத்துல தேடி பார்க்கும் பொழுது இந்த அம்மா கண்ணுக்கு திடீர்னு தரிசனம் தரார் பெருமாள். அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுக, வாங்க எல்லாரும் பெருமாள் செய்வீங்க, எல்லாரும் பெருமாள் செய்வீங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஜனங்கள் பார்த்தா அவங்க கண்ணு யாருக்கும் தெரியல. இந்த அம்மாவுக்கு புத்தி நம்ம சுவாதீனம் ஆயிட்டு போயிடுது. அதனால யாரும் நம்பல, ரிட்டர்ன் போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அழுதுட்டு ஒரு துணியில பெருமாளுடைய உருவத்தை வரைஞ்சு அந்த பெருமாள் தரிசனம் அந்த இடத்துல வச்சு வழிபாடு செய்து வராங்க. நாளடைவில் ஜனங்கள் இந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு ஆற்றுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கோயில் எழுப்பி இந்த ஸ்தலத்துல வழிபாடு செய்து வராங்க. நாளடைவில் சோழ மன்னர்கள் காலத்துல சிற்றரசுகள் இந்த தலத்துல பெரிய ஒரு கருங்கல் கோயில் எழுப்பி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேட்டை வெங்கட்ராய பெருமாள்னு விக்கிரம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி வராங்க. இந்த கோவில்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெருமாள் பேசும் பெருமாள். ஒரு காலத்துல பக்தர்கிட்ட பேசி இருக்கார். அப்ப இந்த கோவில்ல அலமேலுமங்க தாயார் தனியா இருக்காங்க. சுற்று பிரகாரத்துல லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ சுவாமி, அப்புறம் அலமேலுமங்க தாயார், ஆண்டாள், அப்படியே சுத்தி வந்தோம்னா பூவாரா பெருமாள், லட்சுமி ஹயக்ரீவர், 12 ஆழ்வார்கள், ராமானுஜர் தண்ணி சந்நிதி, அப்புறம் ஆஞ்சநேயருக்கு இரட்டை ஆஞ்சநேயர், 2 ஆஞ்சநேயர் இருக்காங்க. அதே மாதிரி கொடி மரம் இருக்கு, பேர் என்ன, கருட ஆழ்வார் இருக்கார். இந்த கோவில்ல அமாவாசை, பௌர்ணமி, சுவாதி, மாட்டு பொங்கல் இதெல்லாம் முக்கியமான விசேஷம். 4ஆம் சனிக்கிழமை, புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை வெளிப்புறப்பாடு இது விமர்சையாக நடைபெறும். அப்புறம் என்னன்னா, இந்த கோவில்ல சீரடி சாய்பாபா வந்திருக்கார். ஒரு காலத்துல அவர் பாத யாத்திரை வந்த பொழுது இந்த கோவில் மதிய நேரத்துல சாத்தி இருந்தது. அப்ப இந்த கோவில் திண்ணையில அவர் ஓய்வு எடுக்கிறார் சீரடி சாய்பாபா. அப்போ சாயந்தரம் இந்த கோவில் பட்டாச்சருடைய பையன் கோவில் திறக்கிறாரு. இவரை பார்த்த உடனே ஒரு தலைப்பாலாம் கட்டிட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பொழுது, யார் நீங்க, எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது சாய்பாபா எதுவுமே பேசாம சிரிச்சு கொண்டே இருக்காரு. அப்ப ரொம்ப கோபம் வருது இந்த பையனுக்கு. அப்ப என்ன பண்றாரு, கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் சாத்திட்டு போயிடுறாரு. அப்பா பார்க்கும் பொழுது அடையாளம் கண்டுபிடிக்கிறார், இது யாரு, ஷீரடி சாய்பான்னு. தம்பி, இவர் மகான்பா, இவரை முதல்ல நமஸ்காரம் பண்ணேன், அதுக்கப்புறம் கோவிலுக்கு கூட்டு போய் அவருக்கு தீர்த்த சடாரி கூட்டுன்னு சொல்றாரு. அப்ப நான் யாரையும் வணங்க மாட்டேன், நான் பெருமாளை மட்டும் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி கோயிலை சாத்திட்டு போயிடுறாரு. ஷீரடி சாய்பாபா நடந்தே திருக்கண்டேஸ்வரம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இளம் பட்டாச்சாரியுடைய வீட்டுல சில விலைமதிப்பில்லா பொருட்கள் காணாம போயிடுது. அப்பா கிட்ட தெரிவிக்கிறாரு. அப்பா என்ன சொல்றாரு, நான் அப்பவே நினைச்சேன், நீ அந்த மகான் அபராதம் பண்ணிட்ட, நீ ஒண்ணு பண்ணு, அவர் திருக்கண்டேஸ்வரத்துல இருக்காரு, நீ போய் மன்னிப்பு கேளு. உடனே இந்த இளம் பட்டாச்சாரியர் திருக்கண்டேஸ்வரம் போறாரு. அங்க பாபாவை தரிசனம் பண்ணா எவ்வளவு பக்தர் நின்றுட்டு இருக்காங்க. இவரு போயிட்டு, இவ்வளவு பெரிய மகானை நான் நிந்தனை பண்ணிட்டேனே, நாராயணா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்க போகும் பொழுது பாபா தூரத்துல பார்த்து சொல்றாரு, பேரை சொல்லி அழைக்கிறார். என் பேர் இப்படி உங்களுக்கு தெரியும்? பாபா சொல்றாரு, உன் பேரு மட்டும் இல்ல, நீ எங்கிருந்து வர,
நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத, நீ இப்போ வீட்டுக்கு போறது வழியிலேயே உனக்கு தொலைஞ்சு போன பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த லீலை நடந்ததும் இந்த கோவில்ல தான். நாராயண அர்ச்சுத்.